ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ்கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அன்பாக்சிங் அக்சசரிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். மீதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்வாரிங்க்கு தேவையான அக்சசரிஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட டாப் ஃபில்டர் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து கை கொடுத்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து பயோமெடிக்ஸ் வந்து வெளியே போயிடுச்சு, பாண்டு ஸ்பாஞ்ச் வெளியே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம நிறைய எடுத்திருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்தலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா வந்து ப்ராடக்ட் வந்து செக் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்காக வந்து மறுபடியும் நான் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற பொருள் பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல். ஸோ சம்புக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல் தான். சில பார்த்தீங்கன்னா வந்து 5 கலர்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 200 பீஸ் எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்கு. ஸோ இதில் இந்த பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல் தான் இருக்கு. இதில் ஒரு 100 பீஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 பீஸஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்புறதுல பார்த்தீங்கன்னா இப்படி அனுப்புகிறாங்க. ஸோ நான் என் சப்ஸ்கிரைபருக்குலாம் வந்து பேக் பண்ணி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா பபுள் ட்ராப் டேப் போட்டு தெர்மோகோல் ஷீட்டில் வச்சுட்டு அனுப்புகிறேன். ஸோ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சிட்டு சேஃபாக வந்து அனுப்பிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நூபியஸ் மோட்ரு. ஸோ நூபியஸ் மோட்ரு வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 65 வாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 65 நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 20 வாட்லேருந்து 115 வாட்ஸ் வரைக்குமே நம்ம வந்து கைட்ட ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 65 வாட்டு மட்டும் மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 65 வாட்டில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா 20 வாட்டு, 35, 45, 65 ஒன்று தான் இருக்குது, 85 இருக்குது, 115 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ். குட்டி குட்டியாக ஒரு சின்ன சம்ப் வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு இன்டர்னல் சம்ப் வச்சிருக்காங்க, ஒரு பேக் சம்ப் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஒரு சப்மர்சிபிள் பம்ப் 20 வாட்ஸில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸு. 65 வாட்ஸில் வந்து ஒரே ஒரு பம்பு தான் இருக்குது. 65 வாட்ஸ் வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 85. இதை பாருங்க, இல்லையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 85 வாட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க் வச்சிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்குமே உதவும். அதே மாதிரி பாண்டு செட்டப் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாக அந்த பம்ப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பாண்டு செட்டப் வச்சிருக்கேன், இல்லை பெரிய பெரிய டேங்க் வச்சிருக்கேன், வாட்டர் ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் பெரிய வாட்ஸ். இதுவும் 85 தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 85 வாட்ஸ் தான். இந்த பாக்ஸில் அவ்வளோதான் இருக்கு. இப்போ அடுத்த பாக்ஸ் பார்த்துலாம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃப்ரீ மெடிசன். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஹேங்கர் வார்ம்ஸு லைஃப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மெடிசன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மெடிசனில் பார்த்தீங்கன்னா 3 எடுத்திருக்கோம். இது வந்து ஓஷன் ஃப்ரீ மெடிசனு. ஸோ உங்கள் டேங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்ஸு. ஸோ நம்ம வந்து டாய்ஸில் வந்து அதிகமாக எடுத்தது கிடையாது. ஸோ கடைக்கார் வந்து ஒரு 2 டாய்ஸ் அது எடுத்து இந்த வாட்டி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாய்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான சிலிக்கான் கன்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குப்பாக இருக்கக்கூடிய, ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து லோ குவாலிட்டி எடுக்கிறதே கிடையாது. ஸோ நல்லா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் கன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்குது. வீட்லேயே டேங்க் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர். ஸோ மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பரில் வந்து நம்ம இவ்வளோ எடுத்திருக்கோம். எல்லா சைஸ்லையுமே இருக்குது.
இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியாக மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்க்ரப்பர் நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ். ஸோ ஜம்போ சைஸ் வந்து நமக்கு 2 பீஸ் தான் போன வாட்டி எடுத்திருந்தேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆர்டர் பேஸில். ஸோ இவ்வளோ மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சோபோ ஏசிடிசி ஏர் பம்பு. இந்த பம்பை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படி நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ குவாலிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் பார்த்தா பயங்கரமாக நிற்குது இந்த பம்பு. ஸோ உங்களுக்கு தேவையான கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் ஒரு 3 பம்ப் எடுத்திருக்கோம், கீழே 2 பம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இல்லை 3 பம்ப் எடுத்திருக்கோம், ஏசிடிசி ஏர் பம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல்ல ஹீட்டர்ஸ். ஸோ ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு, 150, 200, 300 இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே கலந்து ஒரு 20 ஹீட்டருக்கு மேலே எடுத்திருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஹீட்ரு வந்து செக் பண்ணி தான் கொடுப்போம். ப்ராப்பராக வந்து ஹீட்ரு வந்து கட் ஆஃப் ஆகுதா ஆன் ஆகுதான்னு பார்த்து தான் கொடுப்போம். ஸோ நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வரதில்ல. ஸோ நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்காவது கேரண்டி வாரண்டி இருக்கான்னு சொல்லிட்டு. எதுக்குமே கேரண்டி வாரண்டி கிடையாது, சரிங்களா. ஸோ நம்ம வந்து பர்சனலாக வந்து கஸ்டமர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒரு ப்ராடக்ட்டுமே. எந்த ஒரு அக்வாரியம் ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கேரண்டி வாரண்டி கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை வந்து எந்த இதுலையுமே பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ ஹீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் வந்து 720 720, 730, 740 அண்டு 750. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 feet டேங்க்லேருந்து ஒரு 4 feet டேங்க் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பவர் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். 720ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5லேருந்து ஒரு 1.5 அல்லது கியூப் டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சூட் ஆகும். 730 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ். 25 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 feet டேங்க் வந்து கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா 35 வாட் பார்த்தீங்கன்னா 2.5 feet டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சூட் ஆகும். 750லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 4 feet டேங்க்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இதெல்லாம் அதுக்கு தேவையான ஒரு பவர் ரேட்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து அடுத்து இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து அதிகப்படியாக சேல்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பேடு தான். ஸோ ஃபில்டர் பேடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம குவான்டிட்டி வைஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுதான். இதில் ஒரு 60 பீஸ் நம்ம எடுத்திருக்கோம் டோட்டலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைஃபன் பம்பு, வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய சைஃபன் பம்பு ஒரு 7 எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நூபிஎஸ் மோட்டரும் அண்டு சிலிக்கான். ஸோ நம்ம வந்து பெரிய பெரிய டேங்க்லாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான சிலிக்கான் ஓட்டணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுசில் சிலிக்கான் ஓட்டணும் போது நமக்கு வந்து லைஃப் வந்து அதிகமாக வரும். அதே ஒரு 2 feet டேங்க்கு ஒரு 1.5 feet டேங்க்லாம் ஓட்டுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஜிபி சிலிக்கான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு சின்ன டேங்க் ஓட்டக்கூடிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் எடுத்துருக்குது. ஸோ நாம் வந்து நம்மளோட கஸ்டமருக்கும் எல்லாமே ஒட்டி தரது பார்த்தீங்கன்னா இந்த டவுசில் சிலிக்கான் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பீஸ் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நூபிஎஸ்ல பெரிய வாட்ஸ் 115 வாட்ஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பாண்டுக்கும் இல்லை ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ்க்கு வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்கும் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 4, 6, 8 எடுத்திருக்கோம். பெரிய வாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. நம்மகிட்ட வந்து அதிகப்படியாக மூவ் ஆகக்கூடிய பொருள் இது ஒன்று. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அதிகப்படியாக போகக்கூடிய பொருள் வந்து இந்த பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ பாண்டு ஸ்பாஞ்ச் வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் டாப் ஃபில்டர் பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பாண்டு ஸ்பாஞ்ச் வெளியே போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்ச் தான். ஸோ இதனோட சைஸ் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், 1 அடிக்கு 3 அடி, சரிங்களா. நல்லா அதே மாதிரி திக்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியான திக்னஸ் தான். ஸோ நல்லா திக்காக இருக்கும் ஸ்பாஞ்ச். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ் தான். ஸோ பயோமீடியஸ் பொறுத்தவரைக்குமே வந்து
நம்ம வந்து பயோமீடியால அதிகப்படியாக குவான்டிட்டி கொடுக்கறதுனால நம்மளுடைய பயோமீடியஸ் வந்து ப்ரைஸ் வந்து வெளியே கொடுக்க முடியும் சரிங்களா. ஸோ பயோமீடியஸ் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோவஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சம் ஃபில்டர் மேக் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பெரிய பெரிய டாப் ஃபில்டர் கொடுக்கறனால அதிகப்படியாக பயோமீடியஸ் நமக்கு போகுது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் பால். ஸோ இதில் வந்து நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டாக் நிறையா இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு 40 kgs வந்து நம்ம செராமிக் பால் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட். ஸோ செராமிக் ஒயிட் நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 கிலோ வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோ பேக் இது. அடுத்து வந்து செராமிக் ரெட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 kgs வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ குவாலிட்டி வைஸ் பாருங்க, குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். செராமிக் ரெட் எல்லா ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த அக்சசரிஸில் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் ப்ரைஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து எப்பயுமே பண்ணுறதே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து வீட்டில் வச்சு பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டால் வச்சுக்கோங்களேன், கடைக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விரும்பலை. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏதாவது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் டேங்கே இல்லை. அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணிட்டு இருந்தீங்க. கடைசியாக வந்து என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு அனுப்புன்னு கேட்டதுக்கு இல்லைங்க பிரதர், இனிமேல் தான் டேங்கே வாங்க போகிறேன். இந்த கவுண்டமணி காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயாக்கு எத்தனை மூட்டை நெல் வேணும்னு கேட்கும்போது நெல்லா இனிமேல் தான் நான் வயலே வாங்கி இனிமேல் விடணும் அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தேவையில்லாம யார் டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுற மாதிரி இருந்தால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறோம். சர்வீஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சர்வீஸு. ஸோ உங்களுக்கு வந்து பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது, சேஃபாக வந்து சேரும், அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து எவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கிறேன். இந்த பயோமீடியஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து வெளியே வந்து கொடுக்க முடியாது. பிகாஸ் வந்து காரணம் வந்து நம்ம அதிகப்படியான குவான்டிட்டி வந்து இதில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.